ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் ஈரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு. நான் சிக்கன் ஈரல் வாங்கியிருக்கேன். தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாகவே கொடுப்பாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஸோ நான் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சாப்ஸ் மாதிரி எப்படி செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 1.5 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு நான் வெறும் பிளாக் பெப்பர் தூள் ஆக்கினதை மட்டும்தான் போட போகிறேன். வேறு எந்த காரமும் போட போகிறதில்ல. இந்த சாப்ஸ்க்கு கொஞ்சம் பச்சை சோம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறோம். சோம்பை டைரெக்டாக ஆட் பண்ணோம். ஸோ இதை நான் ஆட் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட பிளாக் பெப்பர் நான் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ சால்ட் அளவா போட்டுக்கோங்க. இந்த ஈரல் அப்படி இறக்குங்க. இதை நல்லா கிண்டணும். தண்ணி விட்டேன். இந்த காரமே எதுவுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா விசில் விடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 விசில் தாங்கும். 5 விசில் கூட அதிகம் தான். 3 விசில் தாங்கும். நல்ல கூட்டு மாதிரி வரணும்னா நல்லா சுண்ட வைக்கணும். இதை பாருங்க, நல்லா இது மாதிரி நல்லா வெந்துடுச்சு இது. ஸோ இதுக்கு மேலே நல்லா பாயில் ஆகி ஒரு கூட்டு வாட்டத்தில் திக்காக வரும்போதும் இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்ல சூடாக ரசம் சாதம் இதிலெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சிக்கன் இறால் ஃப்ரை. இது கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அந்த தண்ணியில் தான் சத்து இருக்குது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடாதீங்க. இதை இன்னும் கொஞ்சம் சுண்டட்டோன்னு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா திக்காக பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது நல்லா வெந்திருக்கு, தெரியுதா? ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஸோ நான் இதில் 2 எக்ஸ் வச்சுருக்கேன். இது கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த எக்கு அதில் நல்லா ஃப்ரை ஆகிடும். நீங்கள் ரைஸ்க்குலாம் போட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு கூட்டு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு மொத்தமாக. இங்கே பாருங்கள், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் என்ன போட்டிருக்கேன்னா மிளகுல மட்டுமே, மிளகும் மஞ்சளும் தவிர்த்து என்னால் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். மீண்டும் ஒரு அடுத்த ரெசிபியோடு உங்களை ஒரு நல்ல புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.
பாய் ஃப்ரம் ஷப்ரி. பாய்.